லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவெண்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ bye and see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானே உங்களை பார்க்க வரத சொல்லியிருந்தேனே. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க ஜெயிக்கிற சைடுல இருக்கீங்க, நாங்க தோக்குற சைடுல இருக்கோம் சார். நான் தோக்குற சைடுல இருக்கேன். அப்போ நான் தேடி வரதானே முறை? தப்பு சேகர். 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் வெற்றி கம்பெனிக்கு தான். யார் தோத்தாலும் அந்த தோல்வியும் கம்பெனிக்கு தான். போட்டி வெளி கம்பெனிகளோட இருக்கலாம், நமக்குள்ள எப்பவும் இருக்கக்கூடாது. சரி, என்ன விஷயமா பார்க்கணும் சொன்னீங்க? டார்கெட்ல இருந்து அட்வான்ஸ் பண்ண அடுத்த வாரம் வந்துடும். உடனடியாக எல்லாருக்கும் சம்பளம் போடணும். ஏற்பாடு பண்ணுங்க. அது சேர்மன் கிட்ட கன்சல்ட் பண்ணி சொல்றேன். சேர்மனோட கன்சல்ட் பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு? என்ன சொல்றீங்க விஸ்வநாதன்? அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். கஷ்டத்துல என்ன பண்ணலான்னு கன்சல்ட் பண்றப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பணம் வந்தப்புறம் கன்சல்ட் பண்ண என்ன இருக்கு? ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாருக்கும் பணத்தை கொடுக்க சொல்லுங்க. என்ன விஸ்வநாதன், பெரிய ஆர்டர் எடுத்துட்ட திமிரில பேசுறீங்களா? இல்ல, நல்லபடியா வேலையை முடிச்ச திருப்தியில பேசுறேன். உங்களுக்கும் எனக்கும் தான் ஆர்டர்ல சந்தோஷம். எம்ப்ளாயிஸோட நிஜமான சந்தோஷம் அவங்களுக்கு நேரடியாக கிடைக்கிற பெனிஃபிட்ல இருக்கு. அதாவது சேலரியில தான் இருக்கு. அதை உடனே அவங்களுக்கு கொடுங்க. ஒரு 1ஆம் தேதி அவங்களுக்கு சம்பளம் போடுறப்போ மொத்த ரேசிங் கொடுக்க சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்ன டேட் தெரியுமா உங்களுக்கு? 8ஆம் தேதி தானே? அடுத்த 1ஆம் தேதிக்கு இன்னும் 22 நாள் இருக்கு. ஏற்கனவே 5 மாசம் சம்பளம் எல்லாம் வேலை செய்யறவன் இதுக்காக இன்னும் 1 மாசம் காத்திருக்கணுமா? பணம் கொடுக்கலாம். அப்படி சொல்லாதீங்க. இது அவங்க பணம். அவங்களோட 4 மாச சம்பள பணத்துல தான் இந்த ஆபீஸே ஓடி இருக்கு. முதல்ல பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க. தேவையானப்ப சரியான சமயத்துல கிடைக்காத நிதி, பணம், சந்தோஷம், மரியாதை, இது எதுக்குமே வேல்யூ கிடையாது. நான் CFO கிட்ட பேசுறேன். அது ஏன் சார்? அது உலகம் பூரா பணம் கொடுக்குற ஸ்டேஜ் வரும்போது மட்டும் கஷ்டமா இருக்கு. அடுத்த 1ஆம் தேதியில நான் வேலைக்கு வரேன்னு சொன்னா நம்ம ஒத்துப்போமா? அவ்வளோ எதுக்கு? ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தா நம்ம முகம் எப்படி மாறி போகுது? அதே வருத்தம் சம்பளம் கொடுக்கறப்ப இருக்க மாட்டேங்குதே. இப்ப என்ன சொல்ல வரீங்க? CFO, சேர்மன் 2 பேர்கிட்டையும் பேசி இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள சம்பளத்தை கிரெடிட் பண்ண சொல்லுங்க. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கஷ்ட காலத்துல சம்பளம் எல்லாம் வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஷேர்ஸ் தரதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போர்டில் கன்சல்ட் பண்ணோம். தெரியும், அது ஏரெண்ட்ல பாத்துக்கலாம். அப்புறம் நிறைய பில்ஸ் ரீஎம்பர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா எம்ப்ளாயோட பில்லையும் உடனடியாக ரீஎம்பர்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒரு சின்ன கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணுங்க. காக்டெயில் டின்னர். இது எம்ப்ளாயிஸ்க்கு மோட்டிவேஷன் தரும். மொத்த பணத்தையும் இப்படியே காலி பண்ணிட்டா கம்பெனி எப்படி நடத்துறது? பணமே இல்லாம இத்தனை மாசம் எப்படி கம்பெனி நடந்துச்சோ அப்படிதான். நிறுவனத்தோட சொத்தே மனுஷங்க தான். அவங்களோட சேலரி தான் கம்பெனியோட முக்கியமான செலவு. அவங்க சந்தோஷம் தான் வரப்போற வருஷத்துக்கான நம்ம சக்சஸ். ஏற்பாடு பண்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேலை. வேலையை சின்சியரா சரியா செய்யறவன், வேலை செய்யாதவன், வேலை செய்யறவங்கள கெடுக்கிறவன், இந்த 3 டைப்ல தான் ஆளுங்க இருக்காங்க. வேலை செய்யறவனுக்கு அதுக்கான மரியாதை கொடுக்கணும். வேலை செய்யாதவனை குச்சி எடுத்து அடிச்சு வேலை செய்ய வைக்கணும். வேலை செய்யறவங்களை கெடுக்கிறவனை கண்டுபிடிச்சு களை எடுக்கணும். அவ்வளவுதான். மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை. போங்க, போய் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. May I come in? Good morning, sir. குட் மார்னிங் சுசன். உட்காருங்க. உங்க வேலையில எப்படி நடக்குது? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். ஆளுங்களா ஓரளவுக்கு ரெக்ரூட் பண்ணியாச்சு. ஆனா அவங்களோட பே ஸ்கேல் மட்டும் டேவிட் சார் கிட்ட பேசி முடிவு பண்ணணும். எல்லாருமே இங்க இருக்கிறவங்க தானே? மோஸ்ட்லி இங்க பெஞ்ச்ல இருந்தவங்கள தான் கூப்பிட்டு யூஸ் பண்ணிருக்கேன்.
கொஞ்சம் பேரை மட்டும் வெளியில இருந்து எடுக்கணும் சார். ஓ என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ வேற என்ன சார்? உங்களுக்கு தெரியாதா சுசன், டார்கெட் ஆர்டர் கிடைச்சதுனால விஸ்வநாதன் சாரை கையிலேயே பிடிக்க முடியல. அதிகாரம் தூள் பறக்குது. முன்னையாவது கொஞ்சம் அடக்கி வச்சாரு, இப்ப அவர் தான் என்னமோ கம்பெனியோட ஓனர் மாதிரி ரொம்ப ஓவரா பண்றாரு. அதனால சார் கொஞ்சம் சங்கடப்படுறாரு. சார், நீங்க எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க சார். இந்த நெட்வொர்க் சர்வீஸோட டர்ன் ஓவரை அவங்க ஏடிஎம் விட ஜாஸ்தி பண்ணி காமிக்கிறேன். தெரியும் தெரியும், உங்களோட டிட்டர்மினேஷன் தெரிஞ்சுதானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்துருக்கோம். கவலைப்படாதீங்க சார். ஐ வில் மேக் யூ ப்ரவுட். சூசன், உங்களை பார்த்தா என்னோட மகளை பார்க்குற மாதிரி இருக்குமா? சார், ஆத்தி, இவர் நடிப்பு ஆஸ்கார் வரைக்கும் போகும் போலயே. சாரிம்மா, நான் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். வருத்தப்படாதீங்க சார், எல்லாம் சரியாயிடும். அது இல்லம்மா, இந்த கம்பெனியில நம்ம எல்லாரையும் ஒன்னா தானே பாக்குறோம். ஆனா அந்த விஸ்வநாதன் நம்மளை எதிரியா தானே பாக்குறாரு. டார்கெட் பிசினஸ் கிடைச்சதுல எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா அவர் என்னமோ என்ன ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறாரு. அது வேற ஒண்ணு இல்ல சூசன், அவர் வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி கூட்டம். அவங்க அலம்பல் ரொம்ப தாங்க முடியல சூசன். நீங்க யார சொல்றீங்க? எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸே தான். யாரு? இந்த கார்த்திக், விஷ்ணு, லக்ஷ்மி, ராஜி? ஆமா ஆமா, அவங்கதான். அவங்களுக்கு என்ன? அவங்கலாம் கூட கிண்டல் பண்றாங்க சூசன். சாரியா? அவரை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் தான் கிண்டல் பண்றாங்க. நான் என்ன பண்ண? நீங்க என்ன பண்ணீங்களா? இல்ல, நீங்க, நானு, சாரு, நம்ம 3 பேரும் ஒரு டீம், அவங்க விஸ்வநாதன் சார் டீம். இப்படிதான் இன்னைக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணணும் சூசன். என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அன்னைக்கு கூட அந்த விஸ்வநாதனை எதிர்த்து மொத்த ஆபீஸை கலாட்டா பண்ணுச்சு. அந்த கார்த்தி என்னடானா, அவரை எப்படா தப்பா பேசுவேன்னு ஒருத்தனை போட்டு அடிக்கிறான். அப்படியே வேலையை விட்டு அவனை அனுப்ப வேண்டியதானே சார்? எதுக்குமா? நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணதான் நினைக்கிறோம். நான் தான் வேணான்னு சொன்னேன். நான் நினைச்சா அன்னைக்கே சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணல. இது ஏன் சார் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அதாம்மா வாழ்க்கை. நான் பாத்துக்கிறேன் சார். சூசன், அந்த ஜால்ரா கூட்டத்துல ஒருத்தனை அடிச்சா மொத்தமும் சரியாயிடும். அதத்தான் நானும் யோசிக்கிறேன். அந்த கார்த்தி கொஞ்சம் பிரச்சனையான ஆளு. நான் விஷ்ணு கிட்ட பேசுறேன் சார். பேசினாலாம் சரியா வராது சூசன். சொல்லி பாப்போம். கேக்கலினா ஒரு கொட்டு கொட்ட வேண்டியதா? வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த பிரச்சனையை என்கிட்ட விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஆமா சார், உங்களை மாதிரி பொறுமையா நல்லவரா இருந்தா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சார். இல்ல, அதுக்காக சூசன் பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். பிரச்சனை வரும் சார், ஆனா எனக்கு இல்ல, நம்மள எதிரியா நினைக்கிறவங்களுக்கு. அதான் சூசன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இந்த பொலிட்டிக்ஸ்க்கு பழக்கம் இல்லாத ஆளு. நீங்க தான் உதவி பண்ணணும் சார். உதவின்றதெல்லாம் பெரிய வார்த்தை சார், நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக போகுது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சார், இப்படி பல பிரச்சனைகளை தாண்டித்தான் அவங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்க சார். எனிவே, தேங்க்யூ சூசன். வெல்கம் சார். அப்போ நான் கிளம்புறேன். சார், எதையும் யோசிக்காம போங்க. இந்த சின்ன விஷயங்களை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே. சூசன், சார் நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் சூசன். நான் வரேன். ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நைட் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு
ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ள வரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? நான் தான் ராஜி. என்ன வேணும் கார்த்திக்? யாரோ கத்துறா மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நீ தான் பயத்துல கத்துறியோன்னு நினைச்சேன். எனக்கு என்ன பயம்? இல்ல, அன்னைக்கு பயமா இருக்குன்னு சொன்னல. அது அன்னைக்கு, இன்னைக்கெல்லாம் இல்ல. ஏய் கார்த்திக், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ. ஒரே தடவை கதவு துறையேன், நான் உன்னை பார்த்துட்டு போயிடுறேன். ஒன்னும் பார்க்க வேணாம், நீ திருட்டு பையன். உன்னை நம்பி கதவெல்லாம் திறக்க முடியாது. ப்ளீஸ் ராஜி. உத வாங்க போற கார்த்திக், ஒழுங்கா போய் தூங்கு. இப்ப எதுக்கு கதவு திறக்க இவ்வளவு யோசிக்கிற? நீ பேசுற விதமே சரியில்லை. எதுவா இருந்தாலும் ஆஃப்டர் 6 o'clock அப்புறம் பேசிக்கலாம் கார்த்திக். ஓ அப்படியா? சரி சரி. கார்த்திக் விளையாடாத, ஒழுங்கா லைட்ட போடு. கார்த்திக் எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Raji. Happy birthday to you. ஏய், என்னோட பர்த்டேன்னு எப்படி தெரியும்? அட லூசே, இது கூட எனக்கு தெரியாதா? முதல்ல கேக்க விட்டு. ராஜி, மனசுல ஏதாவது நல்லதா நினைச்சிட்டு கேக்க வெட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Raji. ஏய், கையில கொடுத்தாலாம் வாங்க மாட்டேன், ஊட்டி விடு. ஏய், என்ன இதெல்லாம்? நான் என்ன சின்ன குழந்தையா? என்னங்க இது, உங்க புருஷன் கேளுங்க ராஜி. அவன் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களை கூப்பிட்டான். ஆமா ராஜி, அவன் போன் அடிச்சு உடனே வர சொன்னான். ஏய், கண்ணடிச்ச என்ன அர்த்தம்? ஐ லவ் யூ அர்த்தம். ஏய் கொஞ்சம் பொறுங்கப்பா. நீங்க உங்க ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எங்க கிஃப்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறோம். many more happy returns of the day. Thank you. and இந்த நாள் என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த ஃப்ரெண்ட கொடுத்த கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ராஜி, நீ 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். என்ன லக்ஷ்மி, இப்படி சென்டிமெண்டலா பேசி என் பர்த்டே அதுவுமா கண் கலங்க வைக்கிற? ஹே லூசு, இப்ப எதுக்கு அழுவுற நீ? நீ எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு நான் உனக்கு சொல்ல வேணாமா? ஒன்னும் சொல்ல வேணாம். நிஜமா பார்த்தா நான் தான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட கொடுத்ததுக்கு. ஹலோ ஹலோ, நான் அதுக்குள்ள இப்படி ஒரு சென்டிமெண்ட் பொழியறீங்க. நானும் கிஃப்டே கொடுக்கலையே. ஒரு நிமிஷம் இப்படி. ஹாப்பி பர்த்டே ராஜி. Thank you விஷ்ணு. என்ன gift விஷ்ணு? ஏங்க அவசரப்பட்டு கிஃப்ட் பிரிச்சு நான் அசிங்கப்படுத்திராதீங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பொறுமையா பிரிங்க, ஓகே? என்ன கார்த்திக், நீ எதுவும் gift தரலையா? நான் இந்த gift வாங்கல லட்சுமி. ஹே லட்சுமி, காத்தியே ராஜுக்கு ஒரு gift தானே? இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் வாயிலே வடை சுடுவாங்க. லட்சுமி, நம்ம கிளம்பலாமா? ஏய், இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்க? இருங்க, காலையில போலாம். வேணா வேணா. எதுக்கு சிவ பூஜையில கரடி மாதிரி? நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க பர்த்டேவை வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க. எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு? நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலப்பா. தேங்க்ஸ் லட்சுமி, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய் பொறு லக்ஷ்மி, அவ்வளவுதான். வேற மாதிரிலாம் பர்த்டேவை கொண்டாட போறது இல்ல, முடிஞ்சு போச்சு. நம்பிட்டோம். ஓகேப்பா, நான் கிளம்புறோம். ஓகே, பை டி. பை. பைடா. கார்த்திக், சூப்பர் கார்த்திக், அசத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன?
இன்னைக்கு உன் பிறந்த நாள், அதை முன்னிட்டு எதனா ஒன்று கொடுத்தனா? என்ன கொடுக்கணும்? எனக்கு தான் பிறந்த நாள், நீ தான் கொடுக்கணும். நான் கொடுக்கறதுக்கு ரெடி. ஏய், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வர வர உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. வெளி உலகத்துலலாம் நம்ம பர்த்டே வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நினைக்கட்டும். நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மள தப்பாதான் நினைக்கும். அதனால நம்ம உலகத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். நீ என்னை பத்தி மட்டும் கவலைப்படு, நான் உன்னை பத்தி மட்டும் கவலைப்படுறேன். நம்ம எதுக்கு பேபி கவலை பண்ணோம்? பின்ன என் பிறந்த நாள் அதுவுமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் gift வாங்கி கொடுத்தாங்க. உனக்கு ஏதாவது gift வாங்கி தரணும்னு தோணுச்சா? தோணுச்சே. தோணுனா மட்டும் போதாது, வாங்கி கொடுக்கணும். வாங்கிட்டேன், அது உன்கிட்ட கொடுத்துட்டா போச்சு. Many more happy returns of the day, பொண்டாட்டி. கை நீட்டு. தேங்க்யூ கார்த்திக். என்னங்க நீங்க இப்படி விவரம் தெரியாம சின்ன பிள்ளையாவே இருக்கீங்க? விஷ்ணு, முதல்ல சிரிக்கிறத நிறுத்துறியா? சாரிங்க. அது விஷ்ணு, முதல்ல எந்திரிச்சு வெளியே போ. சாரிங்க. நான் சொன்னதுல அப்படி சிரிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? ஏங்க, நம்ம சிஇஓவும் டேவிட்டும் நல்லவங்கன்னு சொல்றீங்க, பின்ன சிரிப்பு வராதா? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லவங்க தான். யாருக்கா இருந்தாலும் அவங்க கெட்டவங்க தான். சரி, அதை விடு. என்னோட டீமுக்கு வரத பத்தி கேட்டேனே, அத பத்தி என்ன சொல்ற? ஏங்க, நல்லா டம்மி பீஸுங்க, வேற ஏதாவது நல்ல ஆளாடுங்க. உனக்கு இஷ்டமா இல்லையா? இல்ல சூசன். ஏன்? விஸ்வாஸ் சார் கீழே காத்திராஜியை கலட்டா பண்ணிட்டு லட்சுமி சைட் அடிச்சுக்கிட்டு வாழ்க்கை சூப்பரா போகுது. இப்ப எதுக்குங்க டீம் எல்லாம் மாறிக்கிட்டு? உன்னோட சேலரிய நான் டபுள் ஆக்குறேன். ஏங்க, நான்லாம் அந்த அளவுக்கு வர்த்தே இல்லைங்க. நீங்க வேற பில்டப் கொடுத்து என்ன வெக்கப்பட வைக்கிறீங்க. அப்போ சம்பளம் உனக்கு முக்கியம் இல்ல? ஏங்க, சம்பளம் முக்கியம் தான், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் சந்தோஷத்தெல்லாம் விட சம்பளம் முக்கியம் இல்ல. ஓஹோ, அப்போ காலம்புறா அந்த விஸ்வநாதன் கிட்டயே திட்டு வாங்கி வேலை செய்ய போறேன்ற? ஏங்க, அது திட்டு இல்லைங்க, கொட்டு. விஸ்வாஸ் சாரோட மோதிர கையில கொட்டு வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. சரி, நீ போலாம். இப்ப எதுக்குங்க கோவப்படுறீங்க? டேவிட் தான் உனக்கு நல்லது பண்ணலான்னு சொன்னாரு. என்னங்க நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? டேவிட்டுக்கும் நல்லதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அவர் பண்றது எல்லாமே கெட்டதுதான். அவர் புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். சிரி விஷ்ணு, சிரி, நல்லா சிரி. உன்கிட்ட எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா பழகாம ஃப்ரெண்டா பழகுனது என்னோட தப்பு தான். சாரி சூசன், ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? நான் கரெக்டா தான் எடுத்துக்கிட்டேன். நீ போலாம். சூசன். விஷ்ணு, கெட் அவுட். சாரி சூசன். ஹலோ, ரஞ்சினியை கொஞ்சம் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம் இன். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சிட். தேங்க் யூ. உன்னோட அப்ளிகேஷனை நான் பார்த்தேன். ம். உன்னோட குவாலிஃபிகேஷனுக்கு என்னோட டீமுக்கு உன்னை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் தெரியல. மேம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேம். இந்த வேலையை நம்பிதான் என்னோட லைஃபே இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா குவாலிஃபிகேஷன் இல்லையே. ப்ளீஸ் மேம், பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க மேம். உன்னை அந்த வேலைக்கு எடுக்கிறதா இருந்தா கொஞ்சம் உனக்கு ஃபேவரா தான் பண்ணணும். மேம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. உனக்கு நான் இந்த ஃபேவரை பண்ணா எனக்கு நீ என்ன ஃபேவர் பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன் மேம். நிஜமாவா? என்னன்னு சொல்லுங்க மேம், கண்டிப்பா பண்றேன். சரி, உனக்கு 40,000 ரூபாய் சம்பளம். ஏதாவது ஒரு நல்ல யூஎஸ் ப்ராஜெக்ட் வரும்போது நான் உன்னை யூஎஸ் அனுப்புறேன். இந்த சம்பளத்தோட சேர்த்து எப்படியோ உங்க பணத்துல ஒரு 2.5 lakhs வரும். மேம், அங்கேயே செட்டில் ஆயிட்டினா வாழ்க்கையே மாறிடும். தேங்க்ஸ் மேம். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒருத்த மேல பழிய போடணும். மேம்? ஆமா, ஒருத்த மேல பழிய போடணும். செய்வியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன் மேம். அப்புறம் மாற மாட்டியே?
நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா நான் நீங்க சொல்றதை செய்யறேன் மேம். ஹாய், உங்களுக்கு ஒரு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறையா ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena. மேக் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ சுஜி, இங்கு சுகமே நான் அங்கு சுகமா. சிங்கர் ஸ்ரேயா கோஷலும் ஆஷா போஸ்லயும் வாய்ஸ் கிட்ட நிக்கவே முடியாது சுஜி. ஆமா சுஜி, சிலரை பார்க்க பிடிக்கும், சிலரோட பேச பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே பிடிச்சதுன்னா அது உன்கிட்ட மட்டும்தான் சுஜி. என்னது, இன்னொரு கிரெடிட் கார்டா? ஓ எஸ், நம்ம சுஜிக்காக எத்தனை கார்டு வேணாலும் நான் வாங்குவேன். இவன் மட்டும் சொல்லு, உனக்காக நான் ரேஷன் கார்டு கூட வாங்குறதுக்கு நான் ரெடி. ஓகேவா? ஹலோ, போன் கட் ஆயிடுச்சுங்க. என்ன ராஜி முறைக்கிறீங்க? யார் அந்த சுஜி? கிரெடிட் கார்டு கொடுக்கறவங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் இப்படி பேசுறீங்க? ஏன் ராஜி, பேசக்கூடாதா? லக்ஷ்மிக்கு மட்டும் தெரிஞ்சது உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. நீங்க எந்த பொண்ணுகிட்ட பேசுறது இல்ல, வழியறது இல்லன்னு லக்ஷ்மி நினைச்சிட்டு இருக்கா. இது மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் விஷ்ணு. ஏங்க என்னங்க நீங்களே லட்சுமிட்ட போட்டு குத்துறீங்க போல இருக்கு. பின்ன இந்த மாதிரி எல்லாம் பேசினா போட்டு கொடுக்க மாட்டாங்களா? கடவுளே, தெரியாம கூட இத பத்தி லட்சுமிட்ட சொல்லிடாதீங்க ராஜி. அப்ப நான் சாமியாரா எங்கயாவது போக வேண்டியதுதான். என்னது, சாமியார் ஆயிடுவீங்களா? அப்ப சத்தியமா லக்ஷ்மி கிட்ட இத பத்தி சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் ராஜி. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? ஊர்ல இருக்க போலீஸ் சாமியார் எல்லாம் போதாதுன்னு நீங்க வேற சாமியாராக போறீங்களா? என்ன ராஜி இப்படி சொல்றீங்க? என்ன பார்த்தா போலீஸ் சாமியார் மாதிரியா இருக்கு? விஷ்ணு பகவான் மாதிரி தெரியல? தெரியல, அக்மார் போலீஸ் சாமியார் மாதிரி தான் தெரியுது. போங்க ராஜி, சும்மா மன உளைச்சல் உண்டாக்கிட்டு இருக்கீங்க. விஷ்ணு, சாரி விஷ்ணு, கோச்சுக்கிட்டீங்களா? ஒரு அக்கறையில தானே சொன்னேன். ராஜி, இந்த விஷ்ணு எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் தெரியாது. அதுக்காக தான் சொன்னேன். அப்போடா விஷ்ணு, கார்த்திக் இல்லாத இந்த இடம் ரொம்ப வெறுமையா தெரியுதுல்ல? ஆமா ராஜி. சிவனும் பார்வதி மாதிரி பக்கத்து பக்கத்துல இருந்த எங்களை இப்படி பிரிச்சுட்டாங்களே. ராஜி, சிவன் போனானே, அதான் அந்த விஷ்ணு இருக்கான்ல, எல்லாம் எனக்கு அறியா. என்ன ராஜி முறைக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ரொம்ப தப்பா பேசிட்டீங்க, உங்களை கொல்ல போறேன். ராஜி, என்ன கொண்டு அப்புறம் 2 சீட் எம்டி ஆயிடும், பரவாயில்லையா? ராஜி, இனிமே எப்போதுமே இந்த இடம் எம்டியா தான் இருக்க போதா? தெரியல விஷ்ணு, மறுபடியும் இந்த இடத்துக்கு கார்த்திக் வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா ராஜி. ஹாய், ஹலோ. ஹாய் ராஜி. ஹாய். ஹாய் விஷ்ணு, ஐம் ரஞ்சனி. என்ன அப்படி பாக்குறீங்க? நானும் இந்த ஆபீஸ் தான். இதுக்கு முன்னாடி சுதாகர் சார் டீம்ல இருந்தேன். இன்னைக்கு தான் சூசன் டீம்ல ஜாயின் பண்ணிருக்கேன். இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். நைஸ் டு மீட் யூ. என்ன விஷ்ணு, சேம் டு சொல்ல மாட்டீங்களா? நைஸ் டு மீட் யூ. பாத்தீங்களா ராஜி, சூசன் எனக்கு நிறைய டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதை அச்சீவ் பண்ண உங்க சப்போர்ட் வேணும். சப்போர்ட் பண்ணுவீங்களா விஷ்ணு? வித் ப்ளஷர். தேங்க்ஸ் விஷ்ணு. என்னோட முதல் டார்கெட்டே உன்னை உஷார் பண்றதுதான். நீ காலிடா விஷ்ணு. எப்போதும் நான் தான் பொண்ணுகிட்ட பிட்டு போடுவேன், இவனை புதுசா என்கிட்ட பிட்டு போடுறா. ஒருவேளை நம்ம வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கடவுளே, நீ தான் இந்த பொண்ணுகிட்ட என்ன காப்பாத்தணும். சூசன் தான் உங்களை இங்க உட்கார சொன்னாங்களா? ஆமா, ஏன் நான் இங்க உட்கார கூடாதா? உட்காரலாம். சூசனே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். என்ன விஷ்ணு, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான், ஆனா லட்சுமி இதுக்கு ஒத்துக்க மாட்டாளே. விஷ்ணு, என்ன யோசிக்கிறீங்க? ஓகேவா இல்லையா? ஓகே தாங்க. இவன் ஒருத்தன் போதும் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு.
ஹே விஷ்ணு, இந்த ஷர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். இந்த விஷயம் மட்டும் லட்சுமி தெரிஞ்சது எனக்கு சூடு வைக்காம விட மாட்டாளே. இவ வேற அழகா இருக்கா.